ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தலாம். இருந்தாலும் என்னோட நிலைமையை நான் சொல்லிதான் ஆகணும். என்னோட சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த முடிவை எடுக்க வேண்டியதா போச்சு. சார், என்ன முடிவு சார்? இந்த கடைய நான் 25 வருஷமா நடத்திக்கிட்டு வந்தேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா சமீப காலமா எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகுது. எனக்கு அடுத்து இந்த கடையை கவனிச்சுக்க என் வீட்டுல யாருமே இல்ல. அதனால இந்த கடைய நான் வேற ஆளுக்கு விக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களே இதை இடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் கட்டுறதா பேசிக்கிட்டாங்க. அதனால நீங்க எல்லாரும் வேற எங்கேயாவது போய் வேலை கிடைச்சா செய்யுங்க. இத சொல்லதான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். ஐயா, திடுதிடுப்புன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. இத சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, என் சூழ்நிலை அப்படி இருக்கு. அதே மாதிரி யாரெல்லாம் முன்பணம் வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்களேன். சார், நான் உங்ககிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் முன்பணம் வாங்கியிருக்கேன். அதை உடனே திருப்பி கொடுக்க முடியுமான்னு தெரியல. நான் இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வேலை தேடி வேலை கிடைச்சாகணும். ஆனா அவங்க உடனே பணம் தருவாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க இப்படி திடீர்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தப்பா எடுத்துக்காத விஜயலட்சுமி. இந்த பணம் வேணான்னு நான் விட்டுருவேன். ஏன்னா நீ எனக்கு ஒரு மக மாதிரி. ஆனா என் பொண்டாட்டி இவ்வளவு பெரிய தொகையை விட்டு வைக்க மாட்டாமா. கடைய விற்க போறேன்னு தெரிஞ்ச உடனே யாராருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்டு அதை திருப்பி வாங்க சொல்லி டார்ச்சர் பண்றாமா. நீ என்ன தப்பா எடுத்துக்காம எங்கேயாவது வட்டிக்காவது வாங்கி எனக்கு கொடுத்துருமா. என்ன நம்பி யாரு சார் அவ்வளோ பணத்தை கொடுப்பாங்க? இந்த ஊர்லயே நீங்க மட்டும்தான் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டா இருந்தீங்க. இப்போ நீங்களும் கடையை வித்துட்டு போறேன்னு சொல்றீங்க. நீ தான் படிச்சிருக்கியம்மா. உன் திறமைக்கு நீ எங்க போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட பணத்தை கொடுக்கணும்ல சார். நான் ஒன்னு சொல்லட்டுமா விஜய்? சென்னையில என் பொண்டாட்டியோட தம்பிக்கு துணிக்கடை ஒண்ணு இருக்கு. அந்த கடையில போய் நீ வேலைக்கு சேர்ந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கழிச்சிருமா. இதுக்கு என் பொண்டாட்டி கண்டிப்பா ஒத்துக்குவா. இது விஜயலட்சுமிக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் கூட தான் சொல்றேன். அங்க ஆள் தேவைன்னு சொல்லிருக்காங்க. அதனால விஜய், நீ சென்னைக்கு போ, அந்த கடையில போய் சேரு. நான் போன் பண்ணி சொல்றேன். நல்ல சம்பளமும் கொடுக்க சொல்றேம்மா. சென்னை இல்லாம வேற எங்கேயாச்சும் சொல்லுங்க சார். இருக்கிற வாய்ப்பை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம்மா. ஆனா ஒண்ணு, பணத்தை எப்படி கொடுக்கறதுன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்க. என் வாழ்நாள்ல நான் சென்னைக்கு போக கூடாதுன்னு நினைச்சேனே. ஆனா இப்ப நான் சென்னைக்கு போற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன? டேய், என்னடா என்னடா எல்லாம் பறக்குது? பேராண்டி ரொம்ப டென்ஷனா இருக்கான் போல இருக்கு. என்னம்மா இவன்?
தெரியலையே. கவின், டேய், என்னாச்சுடா? ஏன் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு இருக்க? டேய் கவின், என்னாச்சுடா உனக்கு? காலையில வலுக்கட்டாயம் பண்ணி என் பேரனை ஸ்கூலுக்கு அமிச்சிங்கல்ல, அந்த கோவம் தான் பிள்ளைக்கு. இல்லைன்னாலும் அதெல்லாம் இருக்காதுமா, வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? இவன் தான் பிரச்சனை. கவின் சொல்றா, ஏன்டா கோவமா இருக்க? என்னன்னு சொல்றது? அடேங்கப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல என் இமேஜ் டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஓஹோ, ஐயோ, இந்த பையன் தான் வீட்டில் இருக்கிற எல்லார் இமேஜையும் டேமேஜ் பண்ணுவான். இதுல இவரோட இமேஜே டேமேஜ் ஆயிடுச்சான். இமேஜா? ஏண்டா என்னடா சொல்ற? ஓ இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டாங்களா? யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை இன்னைக்கு உண்டில்லன்னு பண்ணிடுறேன். அப்படியே திரும்பி எனக்கு கண்ணாடி பாருங்க. ஏய், என்ன ஏன்டா கண்ணாடியை போய் பார்க்க சொல்ற? அதுல யார் இமேஜ் தெரியுதோ அவங்க தான் என் இமேஜ் டேமேஜ் பண்ணுவாங்க. ஆ? ஐயோ, என்ன அறிவு! ஆ, நான் என்னடா பண்ணேன்? ஆமா, நீங்க தான் பண்ணீங்க. அப்படி என்ன பண்ணிருப்பாரு? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ஃபேமிலி ட்ரீ கொண்டு வந்துட்டீங்களா? சரி, எல்லாரும் ஓபன் பண்ணி வைங்க. ஓகே மிஸ். ஏண்டா சிரிக்கிற?